இன்றைக்கு நம்முடைய இயக்கம், நம்முடைய செயல்பாடுகள், வாழ்க்கையில் நாம் வெற்றியோடு, மகிழ்ச்சியோடு, நாம் நினைத்த விஷயங்களை அடைவது, அனைத்துமே நம்முடைய புத்திசாலித்தனத்தை சார்ந்து தான் இருக்கு. இல்லையா? படித்த படிப்பு, படிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, அனுபவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு மற்றும் வாழ்க்கையில் தினசரி நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இவை நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். இவை அனைத்தும் ஒன்றாக சேரும்போது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் கற்றல், புரிதல் மற்றும் அந்த புரிதலுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை வசமாகி விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இவை அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஞாபக சக்தியும் புத்திசாலித்தனமும், அறிவார்ந்த புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் தான். ஞாபக சக்தி அப்படிங்கிறத மெமரின்னு சொல்லுவோம். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஐக்யூன்னு சொல்லுவோம். அறிவார்ந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத எமோஷனல் ஐக்யூன்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயங்களும் நமக்கு சீரான வகையில், தேவையான வகையில் நாம் அந்த அறிவை அடையும் போதும் பயன்படுத்தும் போதும் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய குறிக்கோள்களையும் மிகச் சுலபமாகவே அடைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக படிக்கின்ற குழந்தைகளிலிருந்து, வேலைக்கு செல்லக்கூடிய இளம்பெண் இளைஞர்களிலிருந்து, ஏன் இன்றைக்கு 60 வயது ஆகியிருக்கக்கூடிய முதியவர்கள் கூட தினசரி வாழ்க்கையில் அனைத்து சுகங்களும் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம். ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, ஏன் நம்மால் வாழ்க்கையுடைய இலக்கை அடைய முடிவதில்லைங்கிற ஒரு கேள்வி, அதுவும் வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்விகளால் நாம் துவண்டு போகும்போது நம்மை துளைத்தெடுப்பதை பார்க்கிறோம். ஞாபக சக்தி, அறிவு மற்றும் அறிவார்ந்த நம்முடைய ஞாபக சக்தின்னு சொல்லக்கூடிய மெமரி, இன்டெலிஜென்ஸ் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் தேவை. இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து வரக்கூடிய ஆராய்ச்சி, திறன் மிகுந்த மனிதர்கள் ஒரே படிப்பை படித்த 1000 பேரில் ஒருவரால் மட்டும் ஏன் திறன் மிகுந்த ஒரு வேலையையும் வசதி வாய்ப்புகளையும் தேடிக்கொள்ள முடிகிறது, மற்றவர்களால் ஏன் முடியவில்லை அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த மெமரி, ஐக்யூ, இஐக்யூன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மிக தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு 1ஆம் வயதில் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவனாக வரக்கூடிய ஒரு மாணவன் 12வது வயது வரை அதை சாதிக்க முடிகிறதாங்கிற ஒரு கேள்வி நம்மில் எழுவதை பார்க்கிறோம். 12இல் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வரக்கூடியவர்கள் கல்லூரியில் ஏன் அதை சாதிக்க முடியவில்லைங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். கல்லூரியில் முதல் மாணவியாக வரக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் ஏன் மிகப்பெரிய அளவு சாதிக்க முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள் ஏற்படுவதை பார்க்கிறோம். படிப்பு முக்கியமா, அனுபவம் முக்கியமா, அறிவு முக்கியமா, புத்திசாலித்தனம் முக்கியமாங்கிற ஒரு கேள்விகள் வரும்போது இந்த ஞாபக சக்தி, அறிவு சார்ந்த ஞாபக சக்தி மற்றும் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள், திருதி, ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுவதை பார்க்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய காரணிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோள்களை அடைய விடாமல் தடுக்க முயற்சி செய்கிறதையும், நாமும் அதில் துவண்டு போய் நம்முடைய முயற்சியையே விட்டு விடுவதையும் பார்க்கிறோம். இல்லையா? இன்றைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு படிப்பதற்கான வசதிகளும், படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கான நல்ல ஆசிரியர்களும், வீட்டில் படிப்பதற்கான அனைத்து வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தைகள் ஏன் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற முடியவில்லைன்னு கேட்டோம்னா, ஞாபக சக்தி குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் மனதில் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொதுவாக மருத்துவமனைக்கு குழந்தைகளை கூட்டிச் செல்லும்போது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, உளவியல் சார்ந்த, மனம் சார்ந்த குறைபாடுகளோடு அந்த குழந்தைகள் மருத்துவர்களை சந்திக்கும்போது படிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா படிக்கிறான், நல்லா முயற்சி செய்கிறான், ஆனால் எதுவுமே ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் இளைஞர்கள் இன்றைக்கு முதுநிலை படிப்பு முடித்து டாக்டரேட்டுன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு
மிகப்பெரிய அளவு ரிசர்ச் தீசிஸ் எல்லாமே செய்து சப்மிட் செய்து டாக்டரேட் வாங்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவு வெற்றியாளர்களாக மாற முடியாமல் போவதற்கு காரணம் இந்த திருதி ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம் மற்றும் அறிவார்ந்த புத்திசாலித்தனத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான். இது ஏதோ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர நம்ம யாருமே நம்முடைய 100% இயக்கத்திற்கு தேவையான சக்தி ஓட்டமாக இதை நாம் பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு அதனால தான் நாம் நினைத்த குறிக்கோள்களை அடைய முடிவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு இது ஏற்படுகிறது? 3 காரணங்கள் முக்கியமானது, 5 காரணங்களாக கூட சொல்லலாம். முதலாவது, இன்றைக்கு நம்முடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த திருதி ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களுடைய செயல்பாடுகள். மெமரி, ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், அறிவார்ந்த புத்திசாலித்தனம், 3 விஷயங்கள் திருதி ஸ்மிருதி. அப்போது நம்முடைய உடல் நன்றாக இல்லை என்றால் நம்மால் எவ்வாறு முறையான வளர்ச்சியை அடைய முடியும்? தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரம் ஏவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயேத். இன்றைக்கு தர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களும், அர்த்தமாக நாம் சம்பாதிக்க நினைக்கக்கூடிய விஷயங்களும், இச்சையாக நமக்கு இருக்கக்கூடிய பொருள், பதவி, வாய்ப்புகள், சேர்க்கைகளும், இன்றைக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் 100% நமக்கு பலனளிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். அதை அடைவதற்கான அடிப்படை சாதனமே நம்முடைய உடல் தான். யாரெல்லாம் உடலை நன்றாக பார்த்து கொள்கிறார்களோ, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லக்கூடிய அழகான திருமூலருடைய கூற்றுக்கு ஏற்ப இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் சீராக இல்லாத போது நம்மால் நினைத்த இலக்கை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு மன அழுத்தம் சார்ந்த காரணிகள். இன்றைக்கு நேர்மறை எண்ணங்களோடு நாம் எவ்வளவு பிரச்சனைகளை அணுகுகிறோம்? நம்ம அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ ஒரு சிரமம் ஏற்படும் போது அதை உணர்வோடு அணுகுகிறோமா அல்லது அறிவு சார்ந்த முயற்சியோடு அணுகுகிறோமா? எமோஷனலாக அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முயற்சி செய்கிறோமா அல்லது இன்டெலிஜெண்ட்டாக அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் 190% பிரச்சனையை நாம் அணுகுவது நம்முடைய எமோஷனல், அதாவது மனம் சார்ந்த விஷயத்தோடு, உணர்வு சார்ந்த விஷயத்தோடு தான் அணுகுகிறோம். இதே அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த விஷயத்தோடு நாம் அணுக ஆரம்பித்தோமேயானால் அந்த பிரச்சனைக்கான முடிவு மட்டுமல்ல, நடுநிலையான நேர்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இன்றைக்கு மன அழுத்தமும் எதிர்மறை எண்ணங்களும் இன்றைக்கு நம்முடைய இலக்கை அடைய விடாமல் தடுப்பதற்கு ஞாபக சக்தி குறைபாடும், அறிவார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த குறைபாடுகளும், மெமரி, இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு குறைந்து போவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் நம்முடைய உணவு முறைகளாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு அடிப்படையாக இனிப்புகள் சாப்பிடும்போது நம்முடைய மன மகிழ்ச்சி அதிகமாகிறதும், காரமோ புளிப்போ சாப்பிடும்போது நம்முடைய மன கோபங்கள் அதிகமாவதும், கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் உப்பு சுவையும் நம்ம சாப்பிடும்போது மன அழுத்தமும் கோபமும் குறைவதும் மாறுவதுமாக மனநலனிலேயே ஒரு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவது இயற்கையான ஒரு நிலை தான். உடலில் வாதம் அதிகமாகும் போது மனதில் மிகப்பெரிய அளவு புத்துணர்ச்சி, ஊக்கம் ஏற்படுவதும், உடலில் பித்தம் அதிகமாகும் போது மிக கடுமையான கோபமும் சந்தேக குணங்களும் ஏற்படுவதும், உடலில் கபம் அதிகமாகும் போது சமநிலையான ஒரு மனநிலையை நாம் அடைய முடிவதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சுவையும் கால மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற தோஷங்களில் மாறுபாடும் இன்றைக்கு உடலில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போது, இந்த காரணிகளை நாம் கவனிக்காமல் விடும்போது ஒரு வகையான உணவு அல்லது ஒரு சுவையான உணவு, நேரமற்ற நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்முடைய அறிவார்ந்த செயல்திறனை பெரிய அளவில் பாதித்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். 4, இன்றைக்கு உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் அற்ற ஒரு சமூகமாகவே நம்ம இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய கலாச்சார வழக்கப்படி
தியானம் அப்படிங்கிறது எல்லா சமூகத்தாராலும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு முயற்சி. மூச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது வெறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக நாம் பார்த்தாலும் கூட இன்றைக்கு மூளை வளர்ச்சிக்கும் அறிவார்ந்த செயல்பாடுக்கும் இன்றைக்கு தியானத்தை விட மூச்சு பயிற்சியை விட சிறந்த முயற்சிகள் ஏதேனும் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். துரதிர்ஷ்டவசமாக அதை நாம் யாரும் கற்றுக்கொள்வதும் கிடையாது, பின்பற்றுவதும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமில்லைங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவை. இந்த புரிதலை நாம் அடைவதற்கான முயற்சிகள் முறையான முயற்சிகளாக இருக்குமேயாயின் வாழ்க்கை வெற்றி பெற்று விடுவதை பார்க்க முடியும். இல்லை என்றால் நாம் சிரமத்தோடு தான் போராட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஞாபக சக்தி குறைபாடு, இன்றைக்கு புத்திசாலித்தனத்தில் ஏற்படுகின்ற குறைபாடு, இன்றைக்கு அறிவார்ந்த முயற்சிகளில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையை அணுகும்போது அதை உணர்வு பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுகுவதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு நமக்கு ஞாபக சக்தி குறைபாடையும் நம்முடைய செயல்பாடையும் குறைக்கின்ற ஒரு பெருமுயற்சியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மெமரி, நம்முடைய ஞாபக சக்தி, இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அறிவார்ந்த புத்திசாலித்தனம், இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக, எவ்வளவு சிரமத்தோடு இருந்தாலும் கூட அந்த சிரமத்துடைய தாக்கம் நம்முடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்காமல் இருப்பதற்கான ஒரு மனநிலையையும் அந்த சிரமங்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதில் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? 5 அறிகுறிகளை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது, காலை எழுந்து கொள்ளும்போது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நமக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல். காலம்னு சொல்லக்கூடிய ஒரு பங்க்சுவாலிட்டியை நம்மால் மெயின்டைன் பண்ண முடியாத போது, அதைவிட முக்கியமாக இன்றைக்கு முடிக்க வேண்டிய வேலையை பாதி கூட முடிக்காத அளவுக்கு மனச்சோர்வு ஏற்படும் போது நமக்கு இந்த திருதி ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய 3 நிலைகள்லையும் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளாகட்டும், அவங்க படிப்புகளை தினசரி தொடர் முயற்சியாக செய்கிறாங்களா இல்லை பாதியிலேயே விட்டு விடுறாங்களா? 100% அந்த முயற்சியை முடிக்காமல் அவர்கள் போவதற்கான காரணம் என்னங்கிற ஒரு புரிதல் தான் முதல்ல நமக்கு தேவை. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் நாம் கூட இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை இந்தந்த வேலைகளை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியற்று இருக்கக்கூடிய நிலை தான் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக நம்ம பார்க்கணும். இரண்டாவது, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு நம்ம மனதில் வரும். உதாரணத்திற்கு, ஒரு மேலதிகாரி நம்ம இன்றைக்கு முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அதை எப்படி செய்யணுங்கிற நம்ம மனதில் ஒரு கணக்கீடுகள் இருக்கும். இந்தந்த வகையில் இதை செஞ்சு யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுத்தோன்னா சீக்கிரமாக அந்த வேலை முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடுகள் நமக்கு இருக்கும். அப்போ தினசரி வாழ்க்கையில் நமக்கு அந்த கணக்கீடுகள் கொடுக்கப்படும் போது அதை முடிக்க முடியாமல் எவ்வாறு முடிக்க வேண்டும்ங்கிற சிந்தனை திறன் அற்று நாம் போகின்ற நிலைமை தான் இன்றைக்கு ஞாபக சக்தி குறைபாடுடைய 2ஆம் நிலைன்னு சொல்லுவோம். முதல் நிலைங்கிறது வேலையை முடிக்கணுங்கிற ஒரு ஆவலற்று ஏதோ வேலை செய்கிறோன்னு செய்கிறது. 2ஆம் நிலை எப்படி செய்யணுங்கிற ஒரு புரிதல், நமக்குள் நாம் இடும் கணக்கீடுகள் தவறி போகின்ற ஒரு நிலை தான் 2ஆவது. 3ஆவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு பெரும்பாலும் மருத்துவ உதவி தேவைன்னு நினைக்கக்கூடிய இடம், இன்றைக்கு முக்கியமான தகவல்கள் நம்மிடம் சொல்லப்படும் போது, முக்கியமான விஷயத்தை நாம் செய்ய நினைக்கும் போது அந்த முக்கியமான விஷயத்தை அறவே மறந்து போகின்ற நிலை அப்படிங்கிறது 3ஆம் நிலையாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவு, வேலை, இதிலிருந்து நிறைய விஷயங்கள், குழந்தைகளுக்கு படிப்புகள் சொல்லிக் கொடுக்கும்போது 2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு இந்த படிப்பை நம்ம சொல்லிக் கொடுத்துருப்போம். அவர்களும் புரிந்திருப்பாங்க. ஆனால் அதை அடுத்த நாள் காலையில் அந்த படிப்பை பற்றி கேட்கும்போது ஐயையோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது இல்லையா? இதுதான் 3ஆம் நிலை ஞாபக மறதி. இது ஏற்படும் போது தான் நம்ம மனதில் ஒரு பயம், கவலை எல்லாம் ஏற்படுறதை பார்க்க முடியும். இதை வெளிச்சொல்ல முடியாமல் நாம் மன அழுத்தத்தோடு தூக்கமின்மையால் அவதிப்படுகின்ற நிலை தான் 4ஆம் நிலை. பெரும்பாலும் நம்ம உடம்புல ஒரு குறைபாடு ஏற்படும் போதும், நம்ம செயல்பாடுகளில் ஒரு குறைபாடு ஏற்படும் போதும்
நம்ம எப்பவுமே அதை வெளிக்காட்டிக் கொள்வது கிடையாது. உற்றார் உறவினர்கள், மிக நெருங்கிய நண்பர்கள் கிட்ட கூட நம்ம இந்த வார்த்தைகளை, இந்த சிரமங்களை பற்றி பகிர்ந்து கொள்வது கிடையாது. அப்போ மனதில் ஏதோ நமக்கு நோய் பெருசாக ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தால் வேலையில் நம்மால் திறம்பட செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய நிலை, இந்த நிலையையும் மாறி இந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்த முடியாமல், தூங்காமல், வேலை செய்ய முடியாமல் மன அழுத்தத்தோடு போராடுகின்ற நிலை தான் 4ஆம் நிலை ஞாபக சக்தி குறைபாடுன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நிலை தான் நமக்கு மிகப்பெரிய அளவு சமூக ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் மாற்றத்தையும் சிரமத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லுவோம். 5ஆம் நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிகுறி. என்னன்னா, இன்றைக்கு நாம் படித்த விஷயங்கள், அனுபவப்பட்ட விஷயங்களை மட்டுமல்ல, தினசரி செய்யக்கூடிய விஷயங்களை மறந்து போகின்ற ஒரு நிலை. இந்த 5ஆம் நிலையில் தான் பெரும்பாலும் இன்றைக்கு மருத்துவ உதவி நமக்கு தேவைங்கிறத ஒரு நபரே உணரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சாதாரணமாக வேலை செய்ய முடியாததில் ஆரம்பித்து, எப்படி வேலை செய்ய வேண்டும்ங்கிற கணக்கீடுகளில் இருக்கக்கூடிய தவறுகளில் ஆரம்பித்து, அந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சிரமங்கள், முக்கியமான வேலைகளை, முக்கியமான செயல்பாடுகளை மறந்து போகின்ற ஒரு நிலையில் ஆரம்பித்து, ஏதோ ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ சிரமங்களை தினசரி நாம் சந்திக்கிறோங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு, அதை வெளிச்சொல்ல முடியாமல் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிரமமாக மாறி, கடைசியில் நாம் செய்கின்ற எல்லா விதமான செயல்களும் தடுமாற்றத்தோடு செயல்படுகின்ற, தன்னம்பிக்கையற்று பயத்தோடு செயல்படுகின்ற ஒரு நிலையாக மாறுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு இந்த ஞாபக மறதி நோயுடைய 5 நிலைகளாக நம்ம சொல்கிறோம். ரொம்ப கவனத்தோடு அது இருக்கணும். இப்போ நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி ஞாபக சக்தி குறைபாடுகள் ஏற்படும் போது, அல்லது திருதி ஸ்மிருதி, ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், அறிவார்ந்த புத்திசாலித்தனத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் உள்ளது. அப்போ நான் மனநோய்க்கான மருந்துகளையோ அல்லது மனம் சார்ந்த விஷயங்களுக்கான மருந்துகளையோ எடுத்துக்கொண்டு ஏதோ என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியுமே தவிர வேறு ஏதேனும் செய்ய முடியுமா, இயற்கை மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதலற்று தினசரி வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஞாபக சக்தி குறைபாடை மாற்ற முதல்ல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சிரமம் உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா, உடலும் மனதும் இணைந்து செயல்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மூளையில் சுரக்கக்கூடிய அமில குறைப்பு சார்ந்ததா, அல்லது பரம்பரையாக ஏற்பட்டதா, அல்லது உடலில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் நோயுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஏன் இதை சொல்கிறேன்னா, வாதம் சார்ந்த ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படும் போது ஃப்ளாஷ் மாதிரி இருக்கும். அதாவது சில நேரங்களில் அவங்க எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஞாபக சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுனது உடனே அவங்களுக்கு தெரியாமல் போகும். இது வாதம் சார்ந்த ஞாபக சக்தி குறைபாடு. பித்தம் சார்ந்த ஞாபக சக்தி குறைபாடு ரொம்ப பெக்யூலியர். கெட்ட விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க, நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் நேற்று ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் அவங்களுடைய கருத்து தவறுன்னு நம்ம சொல்லியிருப்போம், அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கோப உணர்வோடவே அவங்க எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இது பித்தம் சார்ந்த குறைபாடுன்னு சொல்லுவோம். கபம் சார்ந்த குறைபாடு அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமாக பெரும்பாலும் இருக்காது, ஆனால் அறிவுபூர்வமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி பெரிய அளவில் அலுவலகங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஞாபக சக்தி குறைபாடுகளும், நிறைய படிக்க முயற்சி செய்கிறோம், அந்த குழந்தைகள் மீண்டும் 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 ஒரே முயற்சியை செய்து கொண்டு இருக்கும்போது மனதில் அது ஒரு கடுமையான சோர்வை உருவாக்கக்கூடிய ஞாபக சக்தி குறைபாடுகளும் கபம் சார்ந்த குறைபாடுகளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தைகளுக்கு நிறைய ஏற்படுறத பார்க்குறோம். குறிப்பாக 10, 11, 12 படிக்கக்கூடிய குழந்தைகளும் இன்றைக்கு அரசு வேலைக்காகவும் தேர்வாணையத்திற்கு பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளும் அவர்களுடைய உணவு, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, மூச்சு பயிற்சிக்கு கவனம் எடுக்க முடியாத ஒரு சூழலில் 2 வருடம் 3 வருடம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் வகை ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த ஒரு ஞாபக சக்தி குறைபாடை பார்க்குறோம். விபத்துக்களால், காயங்களால், சில வகை மருந்துகளால்
சில வகை நோய்களால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் இன்றைக்கு ஒரு அறிகுறிகளாக பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். மரபணு ரீதியாக ஏற்படுகின்ற குறைபாடுகளும் இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்பாவும் அம்மாவும் படிப்பில் ரொம்ப சுமாராக தான் இருக்காங்க, ஏதோ அவர்களால் முடிந்த அளவுக்கு படித்தாங்க. ஆனால் குழந்தை நல்லா படிக்கணும்னு அவங்களால முடிகிற எல்லா முயற்சியும் எடுக்கும்போது குழந்தையுடைய புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி மிகப்பெரிய அளவில் இல்லைன்னு வரக்கூடியவர்கள் மரபணு ரீதியாக வரக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நோய் எவ்வாறு நாம் தீர்க்க முடியும், இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவம் இதற்காக சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை, காயகல்ப சிகிச்சை மற்றும் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு 4 வகையான சிகிச்சை கொடுக்கறத பார்க்கிறோம். நேரடியாக உடலில் செயல்பட்டு ஞாபக சக்தி, அதாவது ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம் மற்றும் அறிவார்ந்த புத்திசாலித்தனத்தை சீராக்குவதற்கான மருந்துகள், குறிப்பாக சரஸ் பிரம்மின்னு சொல்லக்கூடிய மருந்துகளையும், அது கூடவே சரஸ் பிரம்மி சிரப் சார்ந்த மருந்துகளையும், சரஸ் பிரம்மி ரசாயனம் சார்ந்த மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தும் போது ஞாபக சக்தி மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு 10, 11, 12வது வகுப்பில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த சரஸ் பிரம்மி மாத்திரைகளை தொடர்ந்து 3-4 வருடம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன். படிப்பில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், ஒபீடியன்ஸ், அம்மா அப்பா பேச்சை கேட்பது, எப்பொழுதுமே இந்த கணினி அல்லது மொபைல் டேப்ல நேரம் செலவு செய்து கொண்டிருப்பதெல்லாம் இல்லாமல் இந்த குழந்தைகள் படிப்பில் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து நல் ஒழுக்கத்தோடு பெரிய மதிப்பெண்களோடு மாறிவிடுவதை பார்க்க முடியும். இதற்கு உதவி செய்யக்கூடிய சரஸ் பிரம்மி மாத்திரைகள், சரஸ் பிரம்மி சிறப்புகள், சரஸ் பிரம்மி காயகல்ப மருந்துகள் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை சமண சிகிச்சையாக நமக்கு வழங்குவதை பார்க்கலாம். சோதன சிகிச்சைங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு 40 வயது 45 வயது ஆகும்போது 20 வயதிலிருந்து 40 வயது வரை ஓய்வற்ற வாழ்க்கையில் நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன், மனதில் ஏற்படுகின்ற சோர்வு, உடலில் ஏற்படுகின்ற சோர்வு மூளையை பாதித்து ஞாபக சக்தி குறைபாடை ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கக்கூடிய, குறிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞாபக சக்தி குறைபாடு வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு, உடலுடைய அமைப்பு சார்ந்த புரிதலோடு, உடல் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நோய்த்தன்மை சார்ந்த புரிதல்களோடு அந்த நோயை நாம் அணுக முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உடலளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இந்த மாற்றங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சிகிச்சை தான் சோதன சிகிச்சை. காயகல்பம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், அறிவார்ந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இன்றைக்கு மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களும், அந்த அமிலங்களை உடல் எவ்வாறு கிரகித்து கொள்கிறது, அந்த அமிலங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல மற்ற நாளமிலா சுரப்பிகள், ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, இது நம்ம உடம்பில் செயலில் நம்முடைய ஆற்றல்களில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறதுங்கிற ஒரு புரிதல். அந்த புரிதலுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் காயகல்ப மருந்துகள். அந்த காயகல்ப மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி சார்ந்த, புத்திசாலித்தனம் சார்ந்த, அறிவார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த காரணிகள் பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு சொல்லுவோம். இன்றைக்கு குழந்தைகளில் நிறைய பேர் இன்றைக்கு ஆட்டிசம் சார்ந்த, மூளை வளர்ச்சி சார்ந்த சிரமங்களாலும், இன்றைக்கு மத்தியம வயதுன்னு சொல்லக்கூடிய அடோலசன்ட் ஏஜ் வரும்போது குழந்தைகளில் உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள் இன்றைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் குலைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனாலையும் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு நல்ல வசதி இருக்கக்கூடிய, படிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய நிலை மாறி படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் இன்றைக்கு தெய்வ விபாஷய சிகிச்சை. உடலுடைய அமைப்பு, அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு, வாதபித்த கபத்துடைய செயல்பாடுகள் என்னங்கிறத புரிந்து அந்த குழந்தைகளுடைய வாழ்வியல் முறைக்கு ஏற்றாற்போல சமண, சோதன, காயகல்ப சிகிச்சைகளை ஒருங்கிணைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நீண்ட கால முயற்சியாக கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு தான் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு பேர். இந்த தெய்வ விபாஷய சிகிச்சை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது குழந்தை படிப்பில் ஆர்வம் இல்லை, வேலை செய்வதிலும் ஆர்வம் இல்லை, கணக்குகள் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து மன அழுத்த மாறுபாடுகள், விபத்துகள்,
மற்றும் மனமுறிவு ஏற்பட்ட பிறகு அடோலசன்ட் ஏஜ்ல இருந்து மிடில் ஏஜ் வரையிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் புத்துணர்வு கொண்டு வந்து அவர்களுடைய ஞாபக சக்தி, செயல்பாடு, செயல்திறன், ஆக்கப்பூர்வமான சிந்தனையை அதிகப்படுத்தி பெரிய அளவில் வாழ்க்கையை மாற்றமடைய செய்யக்கூடிய சிகிச்சை தான் தெய்வ விபாஷய சிகிச்சை. இந்த சமண, சோதன, காயகல்ப, தெய்வ விபாஷய சிகிச்சைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஞாபக சக்தி சார்ந்த குறைபாடுகள், நம்முடைய புத்திசாலித்தனம் சார்ந்த குறைபாடுகள், நம்முடைய அறிவார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த குறைபாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத, பித்த, கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.